இப்போது பொங்கல் நாளில் வந்து சாம்பார் வந்து பூசணிக்காய் மொச்சக்கொட்டை இது போட்டு தான் செய்கிறது வழக்கம். இப்போ வந்து அதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து பூசணிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காவே இதில் வேக போட்டுக்கலாம். இது எங்கள் வழக்கம் இல்லை, கொஞ்சம் நிறைய பேருடைய வழக்கம். நிறைய காய்கறி போட்டு சாம்பார் செய்வாங்க. அன்றைக்கி பூசணிக்காய் மொச்சக்கொட்டையை வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை மட்டும் ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். லைட்டாக இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து லைட்டாக இதை இந்த ஓட்டை இப்போ இது ஒரு 2-3 நிமிஷத்தில் இது மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் வேக வச்சிடலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு, மாவு மாதிரி. வெந்ததுக்கப்புறம் நம்ம மொச்சக்கொட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டு வச்சுருக்கேன். காயையே முதலே குக்கரில் வேக வச்சுட்டதுனால அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் வேக விடுறதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். அதனால கொஞ்சம் குக்கர்லேயே இதை மட்டும் அந்த மொச்சக்கொட்டையை மட்டும் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். இதில் இது பூசணிக்காயும் இந்த சிவப்பு பூசணிக்காயும் இந்த மொச்சக்கொட்டையும் சேர்த்து சாம்பார் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு. பொதுவாக பொங்கல் அன்றைக்கி எங்களுடைய வழக்கம் இதுதான் செய்கிறது. 2 காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட காம்பினேஷன் ஒரே ஒரு நிமிஷம் கொதித்த உடனே நான் ஏற்கனவே உங்களுக்கு அரைச்சி விட்ட சாம்பார் அதில் வந்து சொல்லியிருக்கேன். வெந்தயம், தனியா, மிளகாய், மெயினாக மிளகாவும் தனியாவும் வெந்தயம், இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் லாஸ்ட்டில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த இதை விட்டால் தான் இப்போ நாங்கள் பொடி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி விட்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இது வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கொதித்த உடனே இதை விடலாம். அது இப்படியே ஒரு எங்கள் பாட்டி, அம்மா எல்லாம் இப்படியே செஞ்சு ஒரு பழக்கம். அரைச்சி விட்டு தான் நாங்கள் இதை செய்கிறது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடி போடுறத விட இந்த மாதிரி நான் என்னுடைய அரைச்சி விட்ட சாம்பார் அதில் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி அளவுகள் என்னென்ன போடலாம் அப்படின்றலாம் இருக்கும். அதை வந்து நம்ம இதை அரைச்சி விட்டுட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மொச்சக்கொட்டை போடுறோன்னா இதுலேயே ஒரு கரண்டி மொச்சக்கொட்டையும் போட்டு அரைச்சி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து கம்மி 3 பேர் தான் இருக்கிறதுனால நான் வந்து அப்படி செய்யலை. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இதை அரைச்சி விட்டதை போட்டுக்க போகிறோம். இது வந்து எவ்வளோ ஆயிடுச்சுக்காங்க. இது மாதிரி ஆகும்போது செய்யும்போது நல்ல ஒரு பார்த்திங்கன்னா பார்த்தாலே நல்ல ஒரு இதாக இருக்கும். பொடியை விட உங்களுக்கு இது மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாலும் இது டேஸ்ட்டு ஜாஸ்தி, கொஞ்சம் அளவுகளும் அதிகமாக ஆகும். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல சாதத்தோடு நல்லா பிசைக்கும் போது நல்லா ஒரு மாதிரி சாதத்தோடு நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது சூப்பராக எப்படி இருக்குது பார்த்திங்களா, நல்லா இருக்குது. இதோட இது ஒரு இதை ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால இது ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். லாஸ்ட்டில் புளி தண்ணி விட போகிறோம். இதுக்கு இப்போது நல்லா கொதிக்குது, அரைச்சதை விட்டுருக்கோம். இன்னும் புளி தண்ணி விடணும். இதில் நம்ம செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி ஒரு கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன்.
இதில் லாஸ்ட்டில் விடலாம். இது கண்டிப்பாக புளி தண்ணி விட்டால் தான் நல்ல டேஸ்ட். அந்த காரத்துக்கும் அந்த புளிப்பு சேரும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட். 2 நிமிஷம் புளி தண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொதிச்சாக்க அவரைக்கொட்டையும் மொச்சக்கொட்டையும் பூசணிக்காயும் போட்டு சாம்பார் ரெடி. நம்ம பொங்கலை சர்க்கரை பொங்கலை நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இது நம்ம ஒயிட் ரைஸில் இது விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரசாரமான நல்ல ஒரு சாம்பார். இது கூட வந்து நம்ம சவ் அந்த மாதிரி ஆட் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட கிடைக்கும். ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கு மெயினாக நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தமல்லி இதுக்கு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் கொத்தமல்லி கண்டிப்பாக வேணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிக்குதுங்களா? தலை நல்லா கொதிக்குது. இப்போ சாம்பார் ரெடி. இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், எனக்கு வந்து கல்யாண வயசு ஆன பையனே இருக்கான். எல்லாருமே என்னோடய குழந்தைகள் மாதிரி தான் நீங்கள் எல்லாம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, சாம்பார் ரெடி. சாம்பார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பூசணிக்காய் யாரும் விரும்புகிறது இல்லை. ஆனால் பூசணிக்காயில் வந்து ரொம்பவே அளவுக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது. ஆக்சுவலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பூசணிக்காவை அடிக்கடி சமையல் இது யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், இதே மாதிரி சாம்பார் உங்களுக்கு பார்த்தாலே அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுது இல்லைங்களா? செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கலை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம திரும்பவும் பொங்கல் அன்னைக்கு இன்னும் ஒரு நல்ல ஸ்வீட்டோட கண்டிப்பாக பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.